ஸ்ரீ இல்லத்தில் அதிகாலையிலேயே எழுந்துவிட்டாள் ரமா. புதிய இடம் என்பதால் சரியாக உறக்கம் வரவில்லை. பிசியோதெரபி டாக்டர் அறிவுறுத்தி இருந்த சில உடற்பயிற்சிகளை மெதுவாக செய்யத் தொடங்கினாள். அதே நேரம் ஸ்ரீதரன் தன் அறையை விட்டு வெளியில் வந்தார். காலையிலேயே வடை சுடும் வாசனை சமையலறைக்குள் இருந்து வந்தது. மெதுவாக சமையலறைக்குள் எட்டி பார்த்தவர் அங்கு நின்று கொண்டிருந்த சுபாவிடம், "என்ன மேடம், காலையிலேயே பொங்கல் வடை ரெடி பண்ணுறீங்க போல இருக்கு" என்றார். "இல்லை, இந்த வடையெல்லாம் மோர் குழம்புல போடுறதுக்கு." சுபா இப்படி கூறியவுடன் ஸ்ரீதரனின் முகம் அஷ்டகோணலாகியது. அவருக்கு உணவு விஷயத்தில் மிகவும் பிடிக்காதது இந்த மோர் குழம்பு. "சரி, ஒரு 4 வடையை தனியாக எடுத்து வை" என்று கடுப்பாக கூறிவிட்டு வீட்டிற்கு வெளியில் வந்தார். வீட்டை விட்டு வெளியில் வந்த ஸ்ரீதரன் கேட்டிற்கு அருகில் சென்று ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து புகைப்பிடிக்க ஆரம்பித்தார். காற்றின் வேகம் அதிகமாக இல்லாததால் தன்னை யாரும் கவனிக்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தன் உதடுகளை குவித்து புகையை வட்ட வட்டமாக விட்டார். சிகரெட் புகையும் அவர் வாயிலிருந்து அழகாக சுருள் சுருளாக வெளியே வந்து காற்றில் கலந்தது. மாடியிலிருந்து இதை சிரித்தபடி பார்த்து கொண்டிருந்தாள் ரமா. அதே நேரத்தில் சமையலறையில் மோர்குழம்பை வெற்றிகரமாக வைத்து முடித்த சுபா அதில் சில துளிகளை சுவைத்து பார்த்தாள். உப்பும் புளிப்பும் சரியான விகிதத்தில் இருந்தது. மோர்குழம்பை வெற்றிகரமாக சமைத்து முடித்துவிட்டு ஹாலிற்கு வந்த சுபா அங்கு ஸ்ரீதரன் இல்லாததால் வீட்டிற்கு வெளியில் வந்து பார்த்தார். அங்கு ஸ்ரீதரன் புகைப்பிடித்து கொண்டிருந்ததை பார்த்தவளுக்கு திடீரென்று ரமா கூறிய ஃப்ளாஷ்பேக் நினைவிற்கு வந்தது. சுபா துருதுருவென்று வீட்டின் கதவிற்கு அருகில் மறைவாக நிற்பதை மாடி அறையின் ஜன்னல் வழியே பார்த்த ரமாவிற்கு அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று புரிந்துவிட்டது. ஐயையோ போச்சு என மனதிற்குள் நினைத்து சிரித்து கொண்டாள். சிகரெட் பிடித்துவிட்டு வீட்டிற்குள் நுழைந்த ஸ்ரீதரனின் கழுத்தை அவளுடைய 2 கரங்களால் இழுத்து பிடித்த சுபா, "இனிமே தம் அடிச்சா இதுதான் உங்களுக்கு தண்டனை" என்று கூறி அவருடைய இதழ்களில் அழுத்தமாக முத்தமிட்டாள். அவர் வாய்க்குள் ஊடுருவிய புளிப்பு சுவையும் மோர்குழம்பு வாசனையும் சேர்ந்து அவர் புத்தியையும் அடிவயிற்றையும் பிசைந்தது. அதே நேரத்தில் புகை வாடையும் நிக்கோட்டின் சுவையும் சேர்ந்து சுபாவின் வயிற்றை பிரட்ட சுபாவும் ஸ்ரீதரனும் ஒரே நேரத்தில் ஊவ என்று வாந்தி எடுத்தார்கள். "டேய் பரத்" என்ற ஸ்ரீதரனின் அலறலை கேட்டு தூக்கம் கலையாமல் எழுந்து படியில் தடுமாறியபடி வேகமாக இறங்கி வந்தான் பரத். வரவேற்பறைக்கும் சமையலறைக்கும் இடைப்பட்ட இடத்தில் சோர்வாக கண்கள் கலங்கியபடி சுவற்றில் சாய்ந்து நின்று கொண்டிருந்த சுபாவிடம் ஓடினான். "என்னாச்சு சுபா குட்டி" என்று பதறியபடியே கேட்டவனிடம் "அப்பா அப்பா" என்று ஹாலை நோக்கி கை காட்டினாள் சுபா. அவள் கை காட்டிய திசையில் கோபத்துடன் நின்று கொண்டிருந்தார் ஸ்ரீதரன். "என்னப்பா, என்னாச்சு" என்றவனிடம், "இங்க பாருடா, இங்க 7வது தெருவில் ஒரு மேன்ஷன் இருக்கு, நான் அங்கேயே இனிமே தங்கிக்கிறேன்" என்றவரை பார்த்து, "அப்பா, அது பாதுகாப்பா இருக்காது" என்றான் பரத். "இதுக்கு அந்த பிரஜாபதி கிட்ட அடி வாங்கி சாகிறது எவ்வளவோ மேல்" என்றவர் சுபாவை பார்த்து, "இப்படி பண்ணா சிகரெட் பிடிக்கிறத நிறுத்திடுவாங்கன்னு உனக்கு யார் சொன்னது" என்றார் கோபமாக. "ஒரு கதையில படித்தேன்" என்ற சுபாவிடம், "அந்த ரைட்டர் சரியான கிறுக்கு பயலா இருப்பான் போல இருக்கு" என்றபடி கோபமாக அறைக்குள் சென்று விட்டார். "என்னம்மா, என்னாச்சு அவருக்கு" என்ற பரத்திடம், "அட ஒன்றும் இல்லப்பா, டேஸ்ட் பாருங்கன்னு அவர் வாயில மோர் குழம்ப ஒரு ஸ்பூன் ஊத்திட்டேன், அதுக்கு இந்த குதி குதிக்கிறார். சரி நீ வா, உனக்கு காஃபி தரேன்" என்றாள். அதே நேரம் மாடியில் கீழே நடந்த அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ரமா தன் 2 கைகளால் தன் வாயை மூடிக்கொண்டு கண்கள் கலங்க உடல் குலுங்க சத்தமின்றி சிரித்து கொண்டிருந்தாள். பரத் காஃபி குடித்துவிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்து தோட்டத்தை பார்த்தான். அந்த மலைவேம்பு மரத்தின் இலைகள் காற்றில் அழகாக ஆடிக்கொண்டிருந்தன. அவன் பிறந்தது முதல் இதுவரை சுபாவின் கள்ளமில்லாத அன்பை தவிர வேறு எதையும் அவன் பொருட்படுத்தியதில்லை. இந்த பெரிய வீட்டின் வசதிகள் மற்றும் ஸ்ரீதரனின் சொத்துக்கள் அவனை என்றுமே கவர்ந்ததில்லை. ஆனால் வாழ்வில் முதன்முறையாக அவன் வாழும் வீட்டை அவனே ரசித்து கொண்டிருந்தான். அவன் இழந்த அனைத்தும் ஒரே இடத்தில் இருப்பதை போன்ற மன நிம்மதி அவனுக்குள் தோன்றியது. காலையிலிருந்து சோகமாக இருந்த விஜிதாவை பார்ப்பதற்கு மிகவும் பாவமாக இருந்தது காயத்ரிக்கு. அவளுக்கு அருகில் சென்று அமர்ந்து கொண்டு அவளது தலையை ஆதரவாக வருடினாள். "விஜி வா, போய் காஃபி குடிச்சிட்டு வரலாம்." வேண்டாம் என்பதைப் போல வேக வேகமாக தலையாட்டினாள் விஜிதா. "பரத் அங்கே நின்று தான் ஸ்மோக் பண்ணுவாரு, நேத்திலிருந்து 2 தடவை கால் பண்ணிட்டாரு, ச்சே நான் எடுக்கவே இல்லை" என்று சொன்ன விஜிதாவின் குரலில் ஒரு மெல்லிய சோகம் இருந்தது. பாவம் விஜி, அவன் அழைக்க மாட்டானா? தனியாக அவனை சந்தித்து மனம் விட்டு பேச வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்கியவளுக்கு இப்பொழுது அவன் பார்வையில் படாமல் ஓடுவது மிகவும் கடினமாகத்தான் இருக்கும் என நினைத்து கொண்டாள் காயத்ரி. அதுவும் இல்லாமல் விஜிதாவிடம் பரத் பேசினால்
இவள் ஏதாவது உளறி கொட்டிவிட வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் அவளை போர்ட் ரூமை விட்டு எங்கும் போகக்கூடாது என்று மைத்ரேயி கூறிவிட்டாள். இனிமே அவர் என்னை நம்ப மாட்டார் இல்ல? விஜி, இங்க பாரு. ஃபர்ஸ்ட் யூ ஆர் எ டாக்டர் அண்ட் கார்டியாலஜிஸ்ட். நீ என்னமோ டீனேஜ் பொண்ணு இன்ஃபாக்சுவேஷனில் அவஸ்தைப்படுற மாதிரி பிஹேவ் பண்ணாத. அதுவும் இல்லாமல் பரத்தை பற்றி இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச நீ இன்னமும் அவனை இந்த அளவுக்கு விரும்புறது ரொம்ப தப்பு. ஏங்காயு, உனக்கு அவர் மேலே லவ்வே வந்ததில்லையா என்ற விஜிதாவின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் சற்று தடிமாறினாள் காயத்ரி. இங்க பாரு விஜி, அவனை வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் ஹீ இஸ் நாட் த லாஸ்ட் அண்ட் பெஸ்ட் காய் இன் திஸ் வேர்ல்டு. அதுவும் இல்லாமல் இத்தனை நாளாக அவனோட பிஹேவியர் பேட்டர்னை நோட் பண்ணதில் அவன் இயல்பாக இருக்கிறது அவனோட அம்மா, அப்பா, ரமா ஆண்டி, அப்புறம் பிரணவ் கிட்ட மட்டும்தான். இவங்க கிட்ட பேசும்போது மட்டும்தான் அவனோட கண்ணிமையை மூடுறான். மற்றவங்க கிட்ட பேசும்போது எவ்வளவு நேரமானாலும் அவனோட கண்ணிமையை ஒரு தடவை கூட மூடுறதில்லை. அன்னைக்கு கதிர் கதறி அழுததை நீ பார்த்ததானே? அதுவும் இல்லாமல் 6 பேர் அவன் கொன்று இருக்கான். நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமாக அவன் கூட நீ டூயட் பாடி குடும்பம் நடத்தி பிள்ளை குட்டி பெற்றுக்க முடியாது. காயத்ரி கூறியதை ஆர்வமில்லாமல் டேபிளின் மேல் சாய்ந்தபடி கேட்டுக்கொண்டிருந்தாள் விஜிதா. காயத்ரியும் விஜிதாவும் பேசிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் அந்த அறைக்கு அருகில் இருந்த இன்னொரு அறைக்குள் முகிலன், மைத்ரேயி மற்றும் சுரேஷ் அமர்ந்திருந்தனர். என்ன அங்கிள், நீங்க அந்த புக்கை எங்க அப்பாவுக்கு கொடுத்ததே நீங்க தான் சொல்லிட்டு நேத்திலிருந்து அதை 3வது தடவையா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எதுக்காக அப்பா அந்த புக்கில் நிறைய பகுதிகளை ஹைலைட் பண்ணி வச்சிருக்காரு? உங்களுக்கு ஏதாவது புரியுதா? முகிலன் தன் தொண்டையை செருமிக் கொண்டார். இந்த புக்கை எழுதினவரை பைத்தியம்னு சொல்லி இந்த உலகம் அவரை ஒதுக்கி வச்சிடுச்சு. ஆனா அந்த ஆருத்ரா தன்னோட 15வது வயசுல ஒரு மரத்து மேல இருந்து தவறி கீழே விழுந்து 2 நாள் பேச்சு மூச்சு இல்லாம கிடந்து இறந்து போயிட்டார். ஆனா தகன மேடைக்கு கிட்ட அவரோட உடம்ப கொண்டு செல்லும் போது அவருக்கு உயிர் வந்துடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவர் நார்மலா இல்லை. அவருக்கு அடிக்கடி வலிப்பு வரும். நின்ன இடத்திலேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுவாரு. மைத்ரேயிக்கு தான் தேடிக்கொண்டிருந்த முக்கியமான ஒரு கேள்விக்கு இன்னும் சில நிமிடங்களில் விடை கிடைத்துவிடும் போல தோன்றியது. ஆர்வமாக, அப்புறம் என்னாச்சு என்றாள். ஆருத்ராவோட கருத்துக்கள் நடைமுறைக்கு ஏற்றதா இல்லாம இருந்ததால அவர் வாழ்க்கையில நிறைய தொல்லைகளை சந்திச்சாரு. எல்லா மதத்தோட சம்பிரதாயங்களையும் விமர்சனம் செஞ்சாரு. அவருடைய கடைசி காலத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த புத்தகத்தை எழுதினாரு. ஒரு நாள் நானும் உங்க அப்பாவும் ரயிலில் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வரும்போது உங்க அப்பா ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்னதால இந்த புக்கை கொடுத்தேன். சரி அங்கிள், அப்பா ஏன் அந்த புக்கில் நிறைய இடத்துல ஹைலைட் பண்ணி வச்சிருக்காரு? அதை நான் சொல்லணும்னா, முதல்ல என்னோட பஞ்சு மிட்டாய் எதுக்காக இந்த விஷயத்துல இவ்வளவு ஆர்வம் காட்டுதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என் நண்பனுக்கு எப்பவும் அவனோட பட்டுக்குட்டி நல்லதை மட்டும்தான் படிக்கணும், நல்லதை மட்டும்தான் கேட்கணும். அவனோட நம்பிக்கைக்கு நான் துரோகம் செய்ய முடியாது இல்லையா? மைத்ரியை அதிர்ச்சியாக பார்த்தாள். அவளுக்கு பேராசிரியர் முகிலனின் முகத்தில் சுந்தரத்தின் கண்டிப்பு தெரிந்தது. முகிலனின் கேள்விக்கு பதில் கூற முடியாமல் தடுமாறினாள் மைத்ரேயி. தன் தந்தை ஸ்தானத்திற்கு நிகரானவரிடம் அவளால் உண்மையையும் சட்டென்று கூற முடியவில்லை. மைத்ரேயி, இந்த புஸ்தகத்தை எவனுமே மதிச்சதில்லை. இதுல நாம இறைவனை வழிபடுற முறைகள், அப்புறம் நம்ம மதம் சார்ந்த நம்பிக்கைகள் எல்லாமே தவறுன்னு எழுதப்பட்டிருக்கு. நீ ஒரு சைக்காலஜிஸ்ட், அதுலேயும் நீ ஒரு எக்ஸ்பர்ட். உனக்கு சுந்தரத்துக்கு இருந்த மாதிரியே தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு அதீத ஆர்வம் இருக்கு. கண்டிப்பா ஒரு பொழுதுபோக்கா இந்த புக்கை நீ படிச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் கேட்குறேன். அங்கிள், முதல்ல நீங்க ஏன் இவ்வளவு பயப்படுறீங்கன்னு சொல்லுங்க. அதுல இருக்கிற விஷயங்கள் அவ்வளவு ஆபத்தானதா என்ன? மைத்ரேயி, உங்க அப்பா இறந்து போறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஃபோன்ல பேசினான். அப்ப இந்த புஸ்தகத்தை பத்தி என்கிட்ட சொன்னான். அவனால வெளியில நேரடியா சொல்ல முடியாத விஷயங்களை இதுல ஹைலைட் பண்ணியிருக்கிறதா சொன்னான். இது தேவையில்லாம யார் கையிலையும் கிடைச்சிடக்கூடாதுன்னு உங்க அம்மா கிட்ட கொடுத்து பத்திரமா வைக்க சொன்னதாகவும் சொன்னான். மைத்ரேயி மேற்கொண்டு சுத்தி வளைக்க விரும்பவில்லை. முகிலனின் அன்பையும் அக்கறையையும் புரிந்து கொண்ட மைத்ரேயி அந்த ஹாஸ்பிட்டலில் சில வாரங்களாக நடந்து கொண்டிருந்த நிகழ்வுகளை அவரிடம் கூறினாள். அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அவர், சரிம்மா, எல்லாத்தையுமே உள்ளங்கைக்குள்ள அடக்க நினைக்கிற தலைமுறை இது. ஆனா ஜாக்கிரதையா இரு. எனக்கென்னமோ நீ நெருப்போட விளையாடுற மாதிரி தோணுது என்றார். இந்த புஸ்தகத்துல உங்க அப்பா ஹைலைட் பண்ணியிருக்கிற பகுதிகளை பத்தி எனக்கு புரிந்ததை சொல்றேன், கேட்டுக்கோ என்றார். முதல்ல இந்த புஸ்தகத்தை எழுதினவர் இறந்து சில மணி நேரம் கழித்து உயிர் பிழைச்சவர். அது வரைக்கும் கோவில் கோவிலா சுத்திக்கிட்டு இருந்தவர் அவர் உயிர் பிழைச்சதுக்கு அப்புறம் எந்த கோவிலுக்கும் அவரோட வாழ்நாள் முடிகிற வரைக்கும் போகவே இல்லை.
ஆனா அவர் இறந்து பிறந்ததுக்கு அப்புறம் வெறும் சைவ உணவு மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்திருக்காரு. அவர் ஒரு இடத்துல எழுதியிருந்ததை உங்க அப்பா ஹைலைட் பண்ணியிருக்காரு. அதாவது, ஊனை தின்று ஊனை பெருக்கும் ஜென்மமே, நீ தின்ற கடன் தீர்க்க மீண்டும் பிறப்பாயே. நீ கோர்த்த பூவது மணக்காது, நீ படைத்த பழமது இனிக்காது. மந்திரத்தால் ஜெயிக்கலாம், தானத்தால் பிழைக்கலாம் என்பவரின் தந்திரங்கள் பலிக்காது. உன் வினையால் நொந்தவன் சிரிக்காமல் காலனின் சிந்தை அது மாறாது. இந்த ஜென்மத்தில் நாம சாப்பிட்ற ஆடோ கோழியோ திரும்ப நம்மளை சாப்பிட்றதுக்காக நாம ஜென்மம் எடுக்கணுமா? இது ஒரு காலக்கணக்குன்னு சொல்றாரு. அந்த பக்கத்தில் இருக்கிற மொத்த பாடலோட வரிகளை படிச்சதுல எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, நாம செய்த தவறால பாதிக்கப்பட்ட ஆளுங்க நம்ம மன்னிக்கிற வரைக்கும் அந்த கர்மா நம்மையும் விடாது, நம்ம சந்ததியினரும் விடாதான். இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்குன்னு சொல்றதெல்லாம் வெறும் ஏமாத்து வேலையாம். காலக்கணக்கது தவறானால் இறந்தவன் பிழைப்பான் தட்டானால். உயிரதன் போக்கும் நேராகும், காலனின் கணக்கும் சீராகும். பூசைகள் மாற்றா துன்கருமமே, எண்ணமது சிறந்தால் வினை மாறுமே. அதாவது, ஒரு உயிர் தவறுதலா பறிக்கப்பட்டா அந்த உயிர் மீண்டும் பிறக்குமா. அதாவது பிரம்மா பிறக்க வைப்பாராம். அப்பதான் அந்த கணக்கு நேராகுமா. இங்க தட்டான்னு சொல்றது பிரம்மனை தான். நாம செய்யற பூஜைகளால நம்ம பாவம் தீராதான். நம்ம எண்ணம் நல்லதா இருந்தா மட்டும்தான் அந்த பாவம் நம்ம பாதிக்காதான். இன்னொரு ஹைலைட் செய்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, நோய் நொடி அண்டா புனர்ஜென்மமே, சொற்பமே உனதாயுள் அறிவாய் மனமே. அப்போது மைத்ரேயி, அங்கிள், இந்த புனர்ஜென்மம்னா மறுபிறப்பு மாதிரியா என்றவளை பார்த்து, ஆமாம்மா, இந்த பாட்டுல அந்த மறுபிறப்பு எடுத்தவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா எந்த நோயும் தாக்காதான். ஆனா அவங்க ஆயுசும் ரொம்ப கம்மியா தான் இருக்குமா என்றார். இம்மையும் மறுமையும் அறிவாய் புனர்ஜென்மமே, உள்ளதை ஊருக்கு உரைக்கா ஊமை ஜென்மமே. அதாவது, அந்த மறுபிறப்பு எடுத்தவங்களுக்கு அவங்களோட கடந்த காலம் நல்லா நினைவிருக்குமா. ஒரு உயிர் இறந்தப்புறம் என்ன நடக்கும்னு நல்லா தெரியுமாம். ஆனாலும் அதை யாருக்கும் சொல்ல முடியாதுன்னு போட்டிருக்கு. சூட்சுமம் உணர்ந்த புனர்ஜென்மமே, கூடழிந்தவை நாடும் உனை தினமே. அந்த புனர்ஜென்மத்துக்கு காலத்தோட சூட்சுமம் நல்லா தெரிஞ்சிருக்குமா. அதே மாதிரி இங்க கூடழிந்தவைன்னு சொல்லப்படுறது உடம்பு அழிஞ்சு போன, அதாவது உடலை விட்டு நீங்கிய உயிர்கள் இந்த புனர்ஜென்மத்துக்கிட்ட உதவி கேட்டு வருமா. இதை கேட்டவுடன் மைத்ரேயிக்கு உடல் முழுவதும் லேசாக மின்சாரம் பாய்ந்ததைப் போல இருந்தது. அவள் மிகவும் எதிர்பார்த்தது இதைத்தான். காவலனும் தவிர்ப்பான், கருவறை மறுப்பான், காலனும் முறைப்பான், சந்திரனும் தடுப்பான். உண்மையை மறைப்பாய் புனர்ஜென்மமே, மெய் மறைக்கும் நாளிகை உன் தினமே. ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி பிறந்தவங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது. அநேகமா அது கோவில் கருவறையா இருக்கலாம். இங்க காலன் சந்திரன்னு சொல்றத பார்த்தா ஏதோ சில சூட்சும சக்திகள் அந்த பிறவியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்குமா. அந்த கடைசி வரி அங்கிள், மெய் மறைக்கும்னா அந்த நபர் இறந்து போறதா என்ற மைத்ரேயை பார்த்து, அப்படி இருக்காதும்மா, நம்ம பூமியை கூட மெய்யின்னு தான் சொல்லுவாங்க. ஒருவேளை பூமியோட நிழல் மறைக்கிற நேரம்னு சந்திர கிரகணத்தை சொல்றாங்க போல என்றார். மைத்ரேயிக்கு ஒரு தெளிவு கிடைத்ததை போல இருந்தது. சரிம்மா, இந்த புத்தகத்துல இருக்கிற உங்க அப்பா ஹைலைட் பண்ணி இருக்கிற விஷயங்களை ஓரளவுக்கு உனக்கு விளக்கி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இப்ப கிளம்புறேன். அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ். நாங்க பதிவு பண்ண வீடியோஸ் கொஞ்சம் பார்க்குறீங்களா? ஏதோ உங்ககிட்ட காட்டணும்னு தோணுது. அப்பதானே நீங்களும் நம்புவீங்க. வேண்டாமா, இன்னும் கொஞ்ச காலம்தான். இதெல்லாம் உண்மையான தன்னால எனக்கு தெரிய வந்துடும். ஐ எம் ஆல்மோஸ்ட் 75 என்று யதார்த்தமாக சொல்லிக்கொண்டே வெளியில் கிளம்பியவரை பார்த்து, அங்கிள் ப்ளீஸ் இதை பற்றி வெளியே சொல்லாதீங்க என்றாள். முகிலன் சிரித்து கொண்டே சொன்னார், டே பஞ்சுமிட்டாய், ஒரு விஷயத்தை நான் உண்மைன்னு உணர்ந்தா மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு சொல்லுவேன் என்றபடி அங்கிருந்து வெளியேறினார். அவரை வழி அனுப்ப அவர் பின்னாடியே சென்றார் மோகன். பேராசிரியர் முகிலன் சென்ற பிறகு மைத்ரேயி, சுரேஷ், காயத்ரி 3 பேரும் ஆலோசித்துக் கொண்டிருந்தனர். சோ, பரத் ஒரு புனர்ஜென்மம்னு வச்சுக்கலாமா என்றார் சுரேஷ். அவ்வளவு சீக்கிரமா முடிவு பண்ணிட முடியாது. ஆனா அந்த புக்கில் எங்க அப்பா ஹைலைட் பண்ண விஷயங்களை வச்சு பார்த்தா ஹீ மைட் பி. அப்புறம் எப்படி கன்ஃபார்ம் பண்ண போறோம் என்ற காயத்ரியை பார்த்து, நாளைக்கு நவம்பர் 8 இந்த 2002 வருஷத்தோட சந்திர கிரகணம் சரியா ஈவினிங் 4:28க்கு ஆரம்பிச்சு 4:31 வரைக்கும் நடுநிலவு மறைப்பு நடக்குது. அதாவது பூமியோட நிழல் சரியா நிலவை கடந்து போகிற நேரம். நாம் அந்த 3 நிமிஷத்துல நமக்கு தேவையான விஷயங்களை சேகரிச்சாகணும்.
என்ற மைத்ரேயி சுரேஷை பார்த்து, அந்த ஸ்கோபோலமைன் இன்ஜெக்ஷன் ரெடியா என்றாள். அவரும் ரெடி என்பதைப் போல தலையாட்டினார். காயத்ரிக்கு உதறல் எடுத்தது. மேடம், நீங்க சொன்ன அந்த ஸ்கோபோலமைன் ஒரு ட்ரூத் சிரம் தானே? அதை குற்றவாளிகளுக்கு போடுறதுக்கே நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கே. நாம எப்படி பரத்துக்கு அதை இன்ஜெக்ட் பண்றது? வேண்டாம் மேம், ரொம்ப பயமா இருக்கு என்றாள். டோன்ட் வரி காயு, நாம இதை பரத்துக்கு போட போறதில்ல, அவங்க ஃபேக்டரியோட கேன்டீன் இன்சார்ஜ் முத்தண்ணனுக்கு என்றாள் மைத்ரேயி. சரி, விஜி எங்க? மேம், அவ ரொம்ப அப்செட்டா இருக்கா. இதை கேட்ட மைத்ரேயி சிரித்துக்கொண்டே விஜிதாவின் அருகில் சென்றாள். ஓ, கமான் விஜி, நாம காஃபி குடிச்சிட்டு வரலாம் என்றாள். இல்லை மேம், பயமா இருக்கு, நான் வரல, நீங்க போய் காஃபி குடிச்சிட்டு வாங்க ப்ளீஸ். விஜி, நான் உன் கூட இருக்கேன் தானே? பரத் வந்து கேட்டா நான் சமாளிச்சுக்கிறேன். விஜிதா மெதுவாக எழுந்து அவர்களுடன் சேர்ந்து நடக்கத் தொடங்கினாள். விஜிதா, காயத்ரி மூவரும் காரிடோரில் நடந்து கேன்டீனிற்கு அருகில் சென்றார்கள். விஜிதா பயந்ததைப் போலவே அங்கு பரத் நின்று கொண்டிருந்தான். விஜிதாவை பார்த்தவுடன் நேராக அவளிடம் வந்து, என்ன விஜி, ரொம்ப பிஸியா? நேத்திலிருந்து ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் நேற்று கேட்டேனே, அதான் பிரணவ் பிளட் டொனேஷன் பண்ணதை பற்றி என்றவனை பார்த்து என்ன சொல்வதென்று தெரியாமல் தவித்தாள் விஜிதா. உடனே காயத்ரி, நாங்கள் எல்லாரும் அன்னைக்கு டொனேட் பண்ணோம், மொத்தம் 20 பேர். திடீர்னு ஒரு ஆள் குறைஞ்சு போச்சு, அப்போதான் விஜி பிரணவ் கிட்ட கேட்டா என்று சமாளித்தாள். அதே நேரத்தில் மைத்ரேயி, ஓ, அந்த பரத் நீங்க தானா? தயாளன் அங்கிள் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. யூ ஆர் அமேசிங். எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக எல்லா ஹார்ட் சர்ஜரியும் ஹேண்டில் பண்ணுறீங்க என்றாள். பரத் தயங்கியபடி, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா என்றான். ஓ, ஐ எம் சாரி, ஐ எம் மைத்ரேயி, டாக்டர் சுந்தர மகாலிங்கத்தோட பொண்ணு என்றபடி கையை நீட்டினாள். பரத்தும் மென்மையாக அவள் கையை பிடித்து குலுக்கினான். நைஸ் டு மீட் யூ மேம். அநேகமாக இந்த இலவச இருதய சிகிச்சை எல்லாமே உங்கள் யோசனை தான்னு நினைக்கிறேன் என்றான். மைத்ரேயி சிரித்து கொண்டே, எப்படி கெஸ் பண்ணீங்க என்றாள். எனக்கு தான் மிஸ்டர் மோகனை பற்றி நல்லா தெரியுமே என்றான் சிரித்து கொண்டே. சில நிமிடங்கள் மைத்ரேயிடம் பேசிவிட்டு அவர்களிடம் விடை பெற்று கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான் பரத். பரத் அங்கிருந்து நகர்வதற்குள் விஜிதாவிற்கு வியர்த்து விறுவிறுத்து போனது. அவன் அங்கிருந்து நகர்ந்த பிறகுதான் அவளால் நார்மலாக சுவாசிக்க முடிந்தது. காயத்ரி விஜிதாவை பார்த்து கொண்டே, மேம், சீக்கிரம் இந்த அப்சர்வேஷன் ப்ரொசீஜர் எல்லாத்தையும் முடிச்சிடணும், நாளாக ரொம்ப நர்வஸாக இருக்கு என்றாள். மைத்ரேயி சிரித்து கொண்டே, எஸ் காயு, ஐ அக்ரி. தன்னை வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சிங்கத்துக்கு தெரியாத வரைக்கும் தான் ஒரு வேட்டைக்காரனுக்கு பாதுகாப்பு. அதுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் அப்புறம் வேட்டைக்காரனோட தொப்பி கூட மிஞ்சாது என்று கூறி சிரித்தாள். மேம், நாளைக்கு முத்தண்ணன் எப்படி இங்கே வருவார் என்ற காயத்ரியை பார்த்து, அன்னைக்கு கதிர் எப்படி இங்கே வந்தானோ அப்படித்தான் என்றாள் மைத்ரேயி.